அமெரிக்க எரிசக்தி துறை அமைச்சர் கிறிஸ் ரைட் அணுக்கரு இணைவு அதாவது நியூக்ளியர் ஃபியூஷன் தொழில்நுட்பத்தை இன்னும் 5 ஆண்டுகளில் முழுமையாக பயன்படுத்த முடியும் என்றும் 8 முதல் 15 ஆண்டுகளில் மின்சாரத்தை மின் கட்டமைப்புக்கு வழங்க முடியும் என்றும் கூறியுள்ளார். பிரிட்டனுக்கு டொனால்ட் ட்ரம்பின் அரசு வருகைக்கு முன்னால் பிபிசிக்கு அளித்த நேர்காணலில் இந்த தொழில்நுட்பம் பசுமை இல்லா வாயு வெளியேற்றத்தை வெகுவாக குறைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க தேசிய ஆய்வகங்கள், தனியார் நிறுவனங்களில் செயற்கை நுண்ணறிவு மூலம் ஏற்படும் முன்னேற்றம் அணுக்கரு இணைவு எரிசக்தி மேம்பாட்டை விரைவுபடுத்தும் என்று அவர் வாதிட்டார். இருப்பினும் பல விஞ்ஞானிகள் வணிக ரீதியான அணுக்கரு இணைவு ஆலைகள் இன்னும் பல தசாப்தங்களாகும் என்று சந்தேகம் தெரிவித்துள்ளனர். அணு கரு இணைவு குறித்து படித்த ரைட் பிரிட்டன் ஃப்ராக்கிங் மீதான தடையை நீக்க வேண்டும் என்றும் அது எரிசக்தி செலவுகளை குறைத்து உற்பத்தியை மீண்டும் உயிர்ப்பிக்கும் என்றும் இத்துறையில் சம்பந்தப்பட்ட ஊழியர்களின் வேலை வாய்ப்புகளை மீட்டெடுக்கும் என்றும் அவர் கூறினார். அது மட்டுமின்றி புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மானியங்களை குறைத்தல், முக்கிய காலநிலை அறிவியலை கேள்விக்குள்ளாக்குதல் உட்பட ட்ரம்ப் நிர்வாகத்தின் கொள்கைகளையும் எரிசக்தி துறை அமைச்சர் ஆதரித்தார். இதனிடையே ஐரோப்பா சீன புதுப்பிக்கத்தக்க தொழில்நுட்பங்களை சார்ந்திருப்பது மூலோபாய அபாயங்களை ஏற்படுத்தும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் படிம எரிபொருட்களில் இருந்து விரைவாக மாறுவது ஐரோப்பிய தொழில்களை பாதித்துள்ளது என்ற ட்ரம்பின் கூற்றுகளையும் அவர் எதிரொலித்தார். காலநிலை மாற்றம் உண்மைதான் என்றும், ஆனால் முழுமையான புவி மாசு குறைப்புக்கு பல தலைமுறைகள் ஆகும் என்றும் ரைட் தெரிவித்தார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.